Welcome to LS Physics, Unit 3, Magnetism and Magnetic Effects of Electric Current, Topic 3.6, Hysteresis. Students, இந்த வீடியோல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதுதான் இந்த hysteresis. முதல்ல நம்ம hysteresis அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Hysteresisங்கிற வார்த்தைக்கு lagging behind அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குது. இப்போ ஒரு 3 பேர் ஓடிட்டு இருக்காங்க இந்த பிக்சர்ல. இதுல இந்த மஞ்சள் Dress போட்டிருக்கவங்க பின்தங்கி இருக்காங்க. சோ இவங்கள நம்ம lagging behind அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் hysteresis அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ hysteresisங்கிற டாபிக்ல நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஃப் டிரா பண்ண போறோம். இந்த கிராஃப்ல x axis பாத்தீங்கன்னா magnetizing field, y axis பாத்தீங்கன்னா flux density நம்ம எடுத்துக்க போறோம். சோ இந்த மாதிரி நம்ம கிராஃப் டிரா பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஷேப்ல ஒரு கிராஃப் கிடைக்குது. இப்போ எதனால நமக்கு இந்த மாதிரி ஷேப்ல ஒரு கிராஃப் கிடைச்சது? இந்த கிராஃபோட ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன் நேம் பண்ணிருக்காங்க, ரிட்டன்டிவிட்டி நேம் பண்ணிருக்காங்க, கோயர்சிவிட்டி நேம் பண்ணிருக்காங்க, இன்னும் சில இடத்துல ரெசிடுவல் மேக்னெட்டிசம்னு ஒரு டேர்ம் சொல்றாங்க. சோ இந்த நேமுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம், ஏன் இந்த ஷேப்ல கிராஃப் கிடைச்சது நமக்கு, எதுக்காக நம்ம இதை ஹிஸ்டெரிசிஸ்னு சொல்றோம், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ரெசிடுவல் மேக்னெட்டிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆணி எடுத்துக்கோங்க. அந்த ஆணில இந்த மாதிரி காப்பர் ஒயரை சுத்திக்கோங்க. சுத்தினதுக்கு அப்புறம் ஒரு எண்ட் ஆஃப் த ஒயரை எடுத்து பேட்டரியில கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஆணி வந்து காந்தமா மாறிடும். இதைதான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட் கிட்ட இந்த மாதிரி சாஃப்ட் பின்ஸ், அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொண்டு போனீங்கன்னா அட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ரெசிடுவல் மேக்னெட்டிசம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இதை வந்து 3 ஸ்டேஜா எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஆணில இந்த மாதிரி காப்பர் ஒயரை வவுண்ட் பண்ணி பேட்டரியில கனெக்ட் பண்ணிட்டு இந்த சுவிட்சை ஆஃப்ல வச்சிருக்கேன். அப்ப இது மேக்னெட்டா இருக்குமா? இருக்கவே இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஸோ இந்த அயன் ஃபில்லிங்ஸை இதை அட்ராக்ட் பண்ணவே இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேஜ்ல நான் இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணா என்ன ஆகும்? இந்த சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இது மேக்னெட்டா மாறிடும். ஸோ எல்லா அயன் ஃபில்லிங்ஸையும் இது அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ தேர்ட் ஸ்டேஜ்ல மறுபடியும் நான் இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணா என்ன ஆகணும்? இந்த ஆணி வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டா இருக்கக்கூடாது. ஆனா பிராக்டிக்கலா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது மேக்னெட்டா தான் ஆக்ட் ஆகும். பாருங்க, பேட்டரியில ஆஃப் பண்ணியாச்சு, கரண்ட் இங்க போகல, ஆன பிறகும் இங்க நார்த் போல் சவுத் போல் ரீட்டைன் ஆகுது. அதாவது இன்னும் கொஞ்சம் அயன் ஃபில்லிங்ஸ் இதை அட்ராக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கு. ஸோ கரண்டே போகாத போதும் இது கொஞ்சம் மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது பாத்தீங்களா? இதுதான் நம்ம ரெசிடுவல் மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்றோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஹிஸ்டெரிசிஸ் கிராஃபை எப்படி பிளாட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிஸ்டெரிசிஸ் கிராஃப் பிளாட் பண்றதுக்காக நான் x ஆக்சிஸை மேக்னடைசிங் ஃபீல்டு H எடுத்துக்கிறேன். ஸோ இங்க Hனா இங்க -H. y ஆக்சிஸை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி Bன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து -B. ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட ஃபார்முலா ஃப்ளக்ஸ் பை ஏரியா. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்ஸ் phi. அதே மாதிரி x ஆக்சிஸ்ல மேக்னடைசிங் ஃபீல்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, H is equal to Ni by L. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா மேக்னடைசிங் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். அதாவது கரண்ட்டை நீங்க வேரி பண்ணா H மேக்னடைசிங் ஃபீல்டும் வேரி ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ இந்த ஹிஸ்டெரிசிஸ் கர்வை டிரா பண்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல நான் வந்து ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஆணி கூட எடுத்துக்கலாம், அதை வந்து ஒரு காயிலால வவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் போகுதுங்கிறத மெஷர் பண்றதுக்காக ஒரு அம்மீட்டர். ஸோ தட் இதுல இருந்து நம்ம H கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா H ப்ரொபோர்ஷனல் டு I இல்லையா, அதனால இதுல இருந்து H கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணிருக்கேன். ரியோஸ்டாட் எதுக்கு அப்படின்னா இதை நம்ம வேரி பண்றது மூலமா நம்ம இந்த சர்க்கியூட்ல கரண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்விட்ச்,
இவ்வளவும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடிஷனலா ஒரு மேக்னட்டோமீட்டர் இருக்கு. மேக்னட்டோமீட்டர் எதுக்கு அப்படின்னா இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கியூட்ல சுவிட்ச் ஆஃப் பொசிஷன்ல இருக்கு. சுவிட்ச் ஆஃப் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா இந்த சர்க்கியூட்ல எந்த கரண்டுமே ஃப்ளோ ஆகாது. எந்த கரண்டுமே ஃப்ளோ ஆகலைன்னா அம்மீட்டரோட வேல்யூ என்ன காட்டும்? 0 காட்டும். நமக்கு தெரியும் H ப்ரொபோர்ஷனல் டு I. H ப்ரொபோர்ஷனல் டு I இருக்கிறனால H ஓட வேல்யூ என்னதான் இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ இந்த இடத்துல H ஓட வேல்யூ 0. கரண்ட் 0வா இருந்துச்சுன்னா இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் எந்த ஃப்ளக்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால மேக்னட்டோமீட்டரோட ரீடிங்கும் 0வா தான் இருக்கும். ஸோ B ஓட வேல்யூவும் இந்த இடத்துல 0. ஸோ இந்த இடத்துல H ஓட வேல்யூ 0, B ஓட வேல்யூ 0. ஸோ 0,0 நம்ம இந்த கிராஃப்ல இந்த இடத்துல பிளாட் பண்ணிடுவோம். இப்போ நான் இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு இந்த ரியோஸ்டாட்டை லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சர்க்கியூட்டுக்கு ஒரு சின்ன வேல்யூ ஆஃப் கரண்ட் கொடுக்குறேன். ஸோ தட் H ஓட வேல்யூ 1 இருக்கு. இப்போ கொஞ்சம் கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால இந்த அயன் பீஸ்ல ஒரு சின்ன ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால வரக்கூடிய ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட வேல்யூ 1. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட் வந்து 1,1. ஸோ நான் அதை இங்கே பிளாட் பண்றேன். நெக்ஸ்ட் இன்னும் இந்த ரியோஸ்டாட்டை நான் வேரி பண்ணி கொஞ்சம் கூட கரண்ட் கொடுக்குறேன். ஸோ H ஓட வேல்யூ 2 ஆகுது. இப்போ கரஸ்பாண்டிங் ஃப்ளக்ஸ் இன்னும் அதிகமாகறதுனால மேக்னட்டோமீட்டர் உங்களுக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட வேல்யூ 3ன்னு காட்டுது. இப்படி ஃபர்தரா நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்க உங்களோட BH கர்வ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நீங்க இந்த ரீடிங்ஸை நோட் பண்ணீங்கன்னா நம்ம H வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாலும் B ஓட வேல்யூ ஒரு சர்டைன் வேல்யூக்கு அப்புறம் கான்ஸ்டன்டாவே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கிராஃப் இப்போ பாத்தீங்கன்னா இப்படி இன்க்ரீஸ் ஆன கிராஃப் வந்து ஒரு சர்டைன் லெவலுக்கு அப்புறம் B வேல்யூ கான்ஸ்டன்டாவே இருக்கும். ஸோ இந்த இடத்த தான் நம்ம சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் உங்க புக்ல பாயிண்ட் AC அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த சேச்சுரேஷன் லெவலுக்கு அப்புறமா நான் வந்து ரியோஸ்டாட்டை யூஸ் பண்ணி கரண்டை டிக்ரீஸ் பண்ண போறேன். அதாவது கரண்டை டிக்ரீஸ் பண்ணனா H வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ H வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் பண்றேன். 5, 4, 3, 2, 1, 0. அதாவது எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணனோ அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். பட் B ஓட வேல்யூ பாருங்க, B ஓட வேல்யூ அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகல, வேற வேல்யூ வழியா டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இதையே நான் பிளாட் பண்ணேன்னா இனிஷியலா நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்படி பிளாட் ஆச்சு இல்லையா? இப்போ டிக்ரீஸ் பண்ணும்போது B ஓட பாத் வந்து வேற வேல்யூவா இருக்கும், இப்படி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் H வேல்யூ 0 தான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. அதாவது கரண்டே கொடுக்கல, கரண்ட் கொடுக்காத பிறகும் நமக்கு B வேல்யூ இருக்கு. ஸோ அதுதான் இந்த இடம். இந்த இடத்துல நீங்க பாயிண்ட பார்த்தீங்கன்னா H வேல்யூ வந்து 0வா இருக்கும், பட் B ஓட வேல்யூ சம் வேல்யூ இருக்கு. ஸோ இந்த இடத்தை தான் நம்ம ரிட்டென்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது ரிட்டென்டிவிட்டின்னா என்ன அர்த்தம்னா நான் கரண்டே கொடுக்கல, ஆன பிறகும் இது வந்து மேக்னெட்டா இருக்கு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ரீடைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த பெயர் ரிட்டென்டிவிட்டி. இந்த இடத்துல சம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். அதனால இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெசிடுவல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நான் இந்த ரிட்டென்டிவிட்டி பாயிண்ட் Dக்கு அப்புறமா ஃபர்தரா H ஓட வேல்யூவை ரெடியூஸ் பண்ண போறேன். இப்போ பாருங்க, Dங்கிற பாயிண்ட்ல H ஓட வேல்யூ 0வா இருக்கு, ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட வேல்யூ 2வா இருக்கு. இப்போ நான் ஃபர்தரா ரெடியூஸ் பண்றேன், அதாவது நெகட்டிவ் வேல்யூ கொடுக்க போறேன். கொடுக்கும்போது -1 1 ஆகுது, அதுக்கப்புறம் -2 0 ஆகுது. ஸோ இந்த -2ங்கிற வேல்யூல கம்ப்ளீட்டா இந்த B ஓட வேல்யூ 0 ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கோயர்சிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி B-ய 0 ஆக்குறதுக்காக ரிவர்ஸ் மேக்னடைசிங் ஃபீல்டு இவ்வளவு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட தான் நம்ம கோயர்சிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட நம்ம ஈன்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த கோயர்சிவிட்டி பாயிண்ட்டுக்கு அப்புறமா நான் இன்னும் H வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ண போறேன். நான் H நெகட்டிவ் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ணேன்னா எப்படி இங்க வந்து H இன்க்ரீஸ் பண்ணும்போது B யும் இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும்
நெகட்டிவ் டைரக்ஷன்ல அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு அப்புறம் பி என்னாச்சு, மேல சேச்சுரேஷன் ஆனது மாதிரியே இங்கேயும் சேச்சுரேஷன் ஆயிரும். இந்த சேச்சுரேஷனை நம்ம எஃப்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சேச்சுரேஷனை சேச்சுரேஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நான் எப்படி நெகட்டிவ் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ணனோ அதே மாதிரி நான் டிக்ரீஸ் பண்ணனா இது இந்த பாத்தையே ட்ரேஸ் அவுட் பண்ணாது, வேற பாத்தை ட்ரேஸ் அவுட் பண்ணி இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஹெச் வேல்யூ 0 ஆயிருது, பட் பி வேல்யூ சம் வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ இங்க ஒரு ரெசிடுவல் மேக்னட்டிசம் இருக்கும். இப்போ நீங்க இதை ஃபர்தரா ரெடியூஸ் பண்றதுக்காக மறுபடியும் ஹெச்சோட வேல்யூ இவ்வளவு நேரம் நெகட்டிவா இருந்து இல்லையா, இனி ஹெச்சோட வேல்யூவை பாசிட்டிவா மாத்தணும். பாசிட்டிவா மாத்தி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூல பியும் 0 ஆகும். ஸோ இங்க ஹெச் சம் வேல்யூஸ் இருக்கும், 2 or 3 அந்த மாதிரி ஒரு சம் வேல்யூ இருக்கும். மறுபடியும் ஹெச்சை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தே வந்தீங்கன்னா பி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், வந்து மறுபடியும் இங்க வந்து நிற்கும். இந்த மாதிரி சைக்கிளிக்கா நடந்துட்டே இருக்கும். இதுதான் டோட்டல் ஹிஸ்டெரிசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ஏன் ஹிஸ்டெரிசிஸ் நேம் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஹெச் வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு, பட் பி வேல்யூ 0 ஆகல, பிக்கு சம் வேல்யூ இருக்கு. இந்த இடத்துல வரும்போதுதான் பியோட வேல்யூ 0 ஆச்சு. ஸோ பியோட வேல்யூ கொஞ்சம் பின்தங்கியே இருக்கு இல்லையா, லாகிங் பிஹைண்ட். நான் முதல்ல சொல்லியிருப்பேன் லாகிங் பிஹைண்ட் தான் ஹிஸ்டெரிசிஸ். ஸோ பி வந்து ஹெச்சை விட கம்பேர் பண்ணும்போது லாகிங் பிஹைண்டா இருக்கிறனால தான் இதுக்கு ஹிஸ்டெரிசிஸ் அப்படிங்கிற நேம் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலோட மாலிகுலர் மேக்னெட்ஸை பாக்குறீங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல ஓரியன்டேஷன் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஹெச் வேல்யூ கொடுக்கும்போது இது வந்து ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணும். இப்போ பாருங்க, இதனுடைய ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணும் பாத்தீங்களா. இந்த மாதிரி ஓரியன்டேஷனை இது கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இப்படி சேஞ்ச் பண்றதுனால இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்குள்ள ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட்னால பவர் லாஸ் ஏற்படும். இந்த பவர் லாஸ் தான் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் நம்ம சொல்றோம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ஹிஸ்டெரிசிஸ் லூப் டிரா பண்ணோம் இல்லையா, இப்படி வந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் நெகட்டிவ் சேச்சுரேஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த டோட்டல் ப்ராசஸை நம்ம ஒன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா மேக்னெட்டிக் மெட்டீரியல்லையும் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இருக்கும். இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இந்த BH கர்வோட ஏரியா எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் hysteresis loss of energy for a complete cycle is equal to del E equal to close integral of H vector dot dB vector. அதாவது இந்த லூப்போட ஏரியா எவ்வளவோ அதுதான் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் ஓட வேல்யூ. ஸோ நீங்க வந்து ஒரு பொருளை, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க டிசைன் பண்ணும்போது எந்த மெட்டீரியலுக்கு சின்ன ஹிஸ்டெரிசிஸ் லூப் இருக்கோ அதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. கார்பன் ஸ்டீலோட ஹிஸ்டெரிசிஸ் லூப், சிலிக்கான் ஸ்டீலோட ஹிஸ்டெரிசிஸ் லூப். கார்பன் ஸ்டீலோட ஹிஸ்டெரிசிஸ் லூப் கொஞ்சம் பிக்கரா இருக்கு. சிலிக்கான் ஸ்டீலோட ஹிஸ்டெரிசிஸ் லூப் வந்து ரொம்ப தின்னா இருக்கு. ஸோ சிலிக்கான் ஸ்டீலை நம்ம சூஸ் பண்ணோம்னா ஏரியா கம்மியா இருக்கிறனால ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் டிரான்ஸ்ஃபார்மர், ஜெனரேட்டர், மோட்டார் இதுலெல்லாம் அதனுடைய கோரை சிலிக்கான் ஸ்டீலை சூஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க. தட்ஸ் ஆல்.